ஆமா, இது வெற்றி விழா மேடை தான். 2019 இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம 2026 அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா மேடை இது. என்னை சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா, எங்களுடைய தோழமை உணர்வுதான்னு எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன். நான் ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமை தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. தோழமை கட்சி தலைவர்களே, என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க. உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலியில் நான் உட்கார வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நம்முடைய ஒற்றுமை தான் தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கு, தமிழை காப்பாற்றி இருக்கு, சமூக நீதியை காப்பாற்றி இருக்கு, சகோதரத்துவத்தை காப்பாற்றி இருக்கு, ஒற்றுமையை காப்பாற்றி இருக்கு, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்றி இருக்கு. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். அதிமுகவை மிரட்டி பணிய வச்சு அவங்க கட்சியையும் தமிழ்நாட்டையும் கபலீகரம் செஞ்சிருக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக. இந்த கொடிய சக்திகள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி, நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான். தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம். இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல. நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க, என்ன திட்டமிடுறாங்க, எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து செய்யறாங்க. நீட் தேர்வை திணிச்சாங்க, புயல் வெள்ளம்னு பேரிட்டு வந்தா நிதி கொடுக்கறது இல்ல, இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னிலை இருக்குன்னு பார்த்தவங்க, கல்வியால தான் இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அத நாம ஏத்துக்கல. அதனால உடனே நீதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேதனையோடு சொல்கிறேன், பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நீல கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமா அது? உங்களால ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பேரு தான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய, அதை கண்டிக்காம தடுத்து நிறுத்தாம மாண்புமிகு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார். இதுதான் பிரதமருக்கு அழகா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இந்திய எங்க மேல திணிக்காதீங்க. எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும். தேவைப்பட்டா இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம். இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாதை. இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி நான் முரசொலியில ஒரு கட்டுரை எழுதினேன். அதை நான் ட்வீட் போட்டா எனக்கு பதில்கள் எல்லாம் எப்படி வருது? வட மாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அடிப்படையில் அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க, ஆதரவோடு பேசுறாங்க. பிரீத்தி என்பவருடைய ட்வீட் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது சரிதான், அவைன் என்பவர் கதை மொழியை பேசவோ புரிஞ்சிக்கவோ முடியல, இந்தி திணிப்பை தடுங்கன்னு எழுதியிருக்கிறார். இப்படி ஏராளமான பேர் இந்தி மொழியை திணிப்பால தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு. எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும்
எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க. இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள். ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறாங்க? இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோடு பேசுறாங்களே, இங்க மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே முழங்குகிறாங்களே, இவங்களை எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்காகத்தான் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க. நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை, நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை நாம எழுப்ப முடிவெடுத்து அதை இப்போ கையில் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு? எதிர்காலத்தில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்களா? அதிகரிப்பாங்களா இல்லையா தெரியாது. நாங்க கேட்கிற கேள்வி, நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா உறுதி கொடுங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த உரிமை குரலை தெலுங்கானா, கர்நாடகா எதிரொலிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்ற மாநிலங்களும் நியாயத்துக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு நாம விழிப்போடு இருந்து நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கலன்னா எதிர்காலத்தில் இனி ஒருபோதும் தமிழர்களுடைய கையில அதிகாரம் வராது. தமிழர்களுடைய சொல்லுக்கு மரியாதையே இருக்காது. அதனாலதான் காலையில நான் வீடியோவில் வெளியிட்ட ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. வீடியோவாக வெளியிட்ட செய்தியை உடன்பிறப்புகள் எல்லாம் இந்த செய்தியை எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும்னு கேட்டிருக்கிறேன். இங்க கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க இது சம்பந்தமா தொடர்ந்து கூட்டம் போட்டு பேசி இது பற்றிய விழிப்புணர்வை கடைகோடை மனிதருக்கு கொண்டு சேர்க்கணும். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு. மகிழ்ச்சி. இதுல கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்னைக்கு பாஜகவை மகிழ்விக்க நீங்க பண்ற அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் ஏற்படும். பாஜகவை நம்பி போனவங்க அவங்களுடைய தேவை தீர்ந்த உடனே மற்ற மாநிலங்கள் என்ன ஆனாங்களும் நீங்களே சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க. தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. நாம எல்லாரும் ஓரணியில் இருக்கோம்னு மற்ற மாநிலங்களுக்கு காட்டணும். அது மூலமா தான் வர இருக்கக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்த நம்மளோட உரிமையை வென்றெடுக்க முடியும். வென்றெடுத்தால் தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நாம் இதை செஞ்சாகணும். இதை தவறு விட்டோம்னா நமக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். எனவே நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், நாம் எல்லோரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம். தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.